வணக்கம் திரு ஷியாம். இப்போ ஒரு புதிதா ஆரம்பித்த கட்சி, அதாவது இன்னும் அரசியல்ல ஒரு தேர்தல் கூட சந்திக்காத ஒரு கட்சியில ஒரு பெரும் தலைவர், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் இணைய போறதா ஒரு தகவல் வெளியான நிலையில இந்த சந்திப்பு இப்பொழுது நடந்திருக்கு. இந்த சந்திப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நேற்றைக்கே உங்கள் தொலைக்காட்சியின் நெற்றிக்கண் நிகழ்ச்சியிலே இது பற்றி மிக விரிவாக பேசினோம். கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணையத்தான் போகிறார் என்றுதான் நான் அப்போது குறிப்பிட்டேன். செய்தி 100க்கு 110% இப்போது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. இனிமேல் தாவேக்கா செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது, அது திரு விஜய் அவர்கள் செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார், இந்த கேள்விக்கான விடைதான் எஞ்சி நிற்கிறது. நீங்கள் சரியாக சொன்னபடி செங்கோட்டையன் அவர்களின் அனுபவம் என்பது அரை நூற்றாண்டுக்கும் மேல். ஆனால் அந்த அனுபவத்தின் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அவரை 100க்கு 100% சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, பொறுப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய அரசியல் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பிளானிங், டூர் பிளானிங், அதெல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்பம் தான். ஒரு காலத்துல, எங்க காலத்துல பாயிண்ட் டு பாயிண்ட் பிளானிங்கே பெரிய வேலை. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், அந்த ஊர்ல இருந்து உள்ள கிளை ஊருக்கு போனா எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு போன ஊருக்கே திருப்பி வந்துடாம அது எப்படி ஒரு சுற்றுப்பாதை போட முடியும், இதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு பெரிய அனுபவத்தின் வாயிலாக செய்யக்கூடிய விஷயம். இன்னைக்கு அதெல்லாமே கூகுள் மேப் விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் பர்சன் டு பர்சன் பிளானிங் இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் கிளைக்கழகம் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கிளைக்கழகங்கள் அதிமுக கிளைக்கழகங்கள்ல ஆட்கள் இருக்காங்க, பெர்சன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோட இருக்காங்க. சரியாக அதிமுக அவங்கள பயன்படுத்தல, அதிருப்தியில கூட இருப்பாங்க, தலைமை மீல ஏதாவது கோபத்துல இருப்பாங்க. அவங்களையெல்லாம் செங்கோட்டையனுக்கு மிக நன்றாக தெரியும். இந்த அரை நூற்றாண்டில் அவர் சம்பாதித்து வைத்தது அப்படி லட்சக்கணக்கான நண்பர்களையும் தொண்டர்களையும் அனுதாபிகளையும். அவர்களை அவரால் தாவேக்காவுக்கு இழுத்து கொண்டு வர முடியும். அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க முடியும். ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியும். அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தணும். பயன்படுத்துவதற்கு அவருக்கு பெரிய அளவுக்கு சுதந்திரம் தரணும். அது விஜய் அவர்களின் அரசியல் இப்ப சமீப காலமாக நான் பார்த்து வருகிற அரசியல்ல அப்படியான ஒரு சுதந்திரம் அவர் தருகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை தரலாம். அப்படி தந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். திரு ஷாம், இப்போ செங்கோட்டையன் அதிமுக மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி காரணமா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த அதிருப்தி மட்டும்தான் இதுக்கு காரணமா, அல்லது ஒரு தகவலும் இருக்கு, பாஜகவுடைய அரசியல் சதியும் இது பின்புலமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாரதிய ஜனதாவின் அரசியல் சதினா, பாரதிய ஜனதா செங்கோட்டையனை ஏமாற்றி விட்டது. அதாவது அவர்கள் தான் வரவழைத்து பேசினார்கள். கட்சியில ஒன்றிணைக்க வேண்டும் சொன்னது பாரதிய ஜனதா தான். நிர்மலா சீதாராமன் லெவல்ல சொன்னாங்க, அமித்ஷா லெவல்ல சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல செங்கோட்டையன் அதுல ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் முதல்ல அவர் கெடு வைச்சதுனால அவர் கட்சி பதவி எல்லாம் போச்சு. ரெண்டாவது வாட்டி அவருக்கு கட்சியில இருந்தே அவரை தூக்கிட்டாங்க. இது இவருக்கு மட்டும் இல்லையே, இதே நிலைமை தானே ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டது, இதே நிலைமை தானே டிடிவிக்கு ஏற்பட்டது. அப்போ செங்கோட்டையனை ஒரு வகையில் பார்த்தால் அதிமுகவில் இருந்து அவரை நீங்க செய்ததே பாரதிய ஜனதா தான். செங்கோட்டையன் அவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். அதனால் விளைந்த ஏமாற்றம். இன்னொன்று, அவர் காயப்பட்டிருப்பார் மனதளவுல. 1972 இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறாரு. அவர் நம்மளை ஒரே நொடியில் இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்களே என்கிற காயம் இருக்கும். அப்படியாக அவருக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்று, திமுகவுக்கு போகலாம். காலையில் கூட அமைச்சர் சேகர்பாபுவோட அவர் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருந்ததாக செய்திகள் சொன்னது. உங்கள் தொலைக்காட்சியில் கூட அங்கிருந்து ஒரு முதலமைச்சருக்கு தொலைபேசியில் பேசினதாக சொல்லப்பட்டது. அமைச்சர் சேகர்பாபுவை நம்ம விஷுவல்ஸ்லேயே பார்த்தோம். திமுகவோட ஆப்ஷனை அவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாருன்னா, நாளைக்கு திமுக சார்பாக அவருக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்றாலும் திமுகவின் சீனியர்கள் அவருக்காக பணியாற்ற வேண்டும். இது வரைக்குங்க செங்கோட்டையன் அவர் சார்ந்த கம்யூனிட்டியில ரொம்ப பெரிய ஆள். அவர் தேர்தலில் நிற்கும் போது திமுக வேட்பாளருக்காக திமுக கூட பெரிய அளவுக்கு இறங்கி களப்பிரச்சாரம் பண்ணாது. ஆனா செங்கோட்டையனே திமுக சார்பாக நின்னா அவர்களுக்கு அதுல உள்ளூர்ல வருத்தங்கள் இருக்கும். இப்போ நம்மளை வெற்றி பெற விட முடியாமல் செய்து விடுவார்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கும். தாவேக்கால அப்படி இல்லை, எல்லாம் இளைஞர்கள், அவங்க சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க. ஒண்ணு, செங்கோட்டையன் மாதிரி சீனியர் வரும்போது அவங்க அண்ணா அண்ணான்னு அவரை சுத்தி வருவாங்க. அது செங்கோட்டையனுக்கான ஒரு லாபமா இருக்கும். அதாவது உடனே ஒரு தொண்டர் படை கிடைக்கல. இப்போ எம்ஜிஆர் கிடைத்த அனுகூலம் அதானே. அவர் வெளியில வந்த உடனே நாங்கெல்லாம் இளைஞர்களா இருந்தோம். திமுகல இருந்து வெளியில வந்தாரு, எங்களுக்கும் அரசியல் பயிற்சி இருந்தது. எம்ஜிஆர் வெளியில வந்த உடனே எல்லாரும் அவரை சுற்றி அந்த அப்படியே மையம் கொண்டு வந்துட்டாங்க. எங்களோட எம்ஜிஆர் மன்றம் இதுல இருக்கிற செயலாளர்கள் எல்லாருமே அதிமுக கிளைக்கழக செயலாளர்களாக மாறிட்டாங்க. ஒரே நாள் இரவுங்க அனகாபுத்தூர் ராமலிங்கம் அறிக்கை விட்டாரு, இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைக்கழகங்கள். 17,000 கிளைக்கழகங்கள் வந்துச்சு ஒரே நாள் ராத்திரி. இந்த அட்வான்டேஜ் செங்கோட்டையனுக்கு இருக்கு. ஆனா எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டாரு அந்த காலகட்டத்தில் அந்த உணர்வுகளை. விஜய் பயன்படுத்திக்கிடணும்.
அது வந்து விஜயோட அரசியல் சாதுரியத்தை பொறுத்த விஷயம். நமக்கு விஜய் பற்றிய பெரிய புரிதல் அனுபவம் இல்லைங்கிறதுனால இப்ப அதை நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியல. செங்கோட்டையனை எஸ்டிமேட் பண்ண முடியும். செங்கோட்டையன் ஒரு அசெட், நோ டவுட். அந்த அசெட்டை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது விஜய் அவர்களின் அந்த அரசியல் நேக்க பொறுத்தது தான், அவரோட அரசியல் வியூகத்தை பொறுத்த விஷயம் தான். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம்.